ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி 27ஆம் தேதி அமாவாசைங்க. அதுக்கப்புறமா இந்த கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தான். இது கூடவே இந்த அமாவாசை நாள்ல நாம எந்த மாதிரியான விரதம், வழிபாட்டு முறை இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் அமாவாசை நமக்கு பிப்ரவரி 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணி 2 நிமிஷத்திலிருந்து ஆரம்பிச்சு அடுத்த நாளான பிப்ரவரி 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி 17 நிமிஷம் வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அப்போ 27ஆம் தேதி நாள் முழுசாவே நமக்கு அமாவாசை திதி தாங்க அமைஞ்சிருக்குது. அதனால முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யறவங்க அன்னைக்கு மதியானமா படையல் போட்டு தர்ப்பணம் செஞ்சு முன்னோர்களை நினைச்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாங்க. இது கூடவே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரவங்களும் அன்னைக்கே போயிட்டு வரலாம். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு கோவிலுக்கு போய் நைட்டு தங்கி இருந்து சுவாமியை தரிசனம் செய்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குதுங்க. இது மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க இந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி நைட்டு கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுக்கலாங்க. ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை தமிழ் மாத கணக்குப்படி மாசி மாத அமாவாசைங்க. இது இந்த நாளில் அவிட்டம் நட்சத்திரத்துடன் சேர்ந்து தான் இந்த அமாவாசை வந்திருக்குது. அதனால இந்த நாளில் நம்ம தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா 16,000 ஆண்டுகளுக்கு பித்ருக்களுக்கு சிரார்த்தம் செய்த திருப்தி செய்த பலனே நமக்கு கிடைக்குங்க. அதனால இந்த அமாவாசை நாளை மிஸ் பண்ணாம எல்லாரும் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதுவும் இந்த வருஷம் மகா சிவராத்திரியின் நிறைவாதாங்க இந்த அமாவாசை நமக்கு அமைஞ்சிருக்குது. சிவ வழிபாடு செஞ்சு சிவனோட அருளை பெற்ற கையோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களோட ஆசைக்கும் பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்களை இருந்து கூட விடுபட்டுக்கலாங்க. அமாவாசை தினத்துல சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருதுங்க. அதாவது ஒன்றை ஒன்று பார்த்துக்குது. அந்த நாளில் முன்னோர்கள் புண்ணிய லோகத்துல இருந்து பூமிக்கு வருவதா நம்பப்படுதுங்க. அதனால பித்ரு தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சு அமாவாசை தினத்துல புதிய காரியங்களை ஏதாவது தொடங்கிக்கலாங்க. அப்படி தொடங்கினோம் அப்படின்னா அது நிச்சயமா நல்ல பலன்களா தாங்க கிடைக்கும். இந்த நாள்ல நம்ம புதிய காரியங்களை தொடங்குறது மூலியமா எந்த ஒரு தீங்குமே ஏற்படாதுங்க. முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய இந்த நாள் ஒரு நல்ல நாள் தாங்க. இது கூடவே இந்த அமாவாசை நாள்ல ஜீவ சமாதிகள் கூட புதிய உத்வேகம் பெறுதுங்க. அநேக குரு பூஜைகள், அஷ்டானை பூஜைகள் இப்படின்னு இது எல்லாமே இந்த அமாவாசை நாள்ல தாங்க நடக்குது. இன்னைக்கு வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை அன்னைக்கு கூட நாம அன்னதானம் செய்யலாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாசம் வரக்கூடிய அமாவாசைக்கும் நம்மளால முடிஞ்ச உணவு அன்னதானமா கொடுக்கலாம். இந்த அமாவாசை பௌர்ணமியை போலவே முக்கியமான நாளா தாங்க சொல்லப்படுது. ஒரு மாதத்துல வளர்ப்பிறை முடிஞ்சு தேய்பிறை நிறைவாதான் இந்த அமாவாசை அமையுங்க. இதுக்காகவே மக்கள் பல பேர் காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த நாள்ல குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களின் வழிபாடு, புதிய காரியங்கள் ஏதாவது தொடங்குறது இப்படின்னு இன்னும் பல விஷயங்களை செய்யறதுக்காகத்தாங்க. அதனால இந்த அமாவாசை அப்படிங்கிறது ஒரு நல்ல நாளாக தாங்க சொல்லப்படுது. இது வரைக்கும் இந்த அமாவாசையை பார்த்து பயந்தவங்க, தயக்கமாக இருந்தவங்க இப்படின்னு எல்லோருமே தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஒரு நல்ல நாள் தான். தெய்வ வழிபாட்டுக்கு புதிய காரியங்கள் தொடங்குறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்ற நாளாக தாங்க அமைஞ்சிருக்குது. இந்த அமாவாசை நாளில் குலதெய்வம் இருக்கும் இடத்துக்கு போயிட்டு வரதும் அந்த தெய்வத்திற்கு விளக்கேற்றி அபிஷேகம் செய்து வழிபடுறதும் ரொம்பவே நல்லதுங்க. ஒருவேளை இந்த நாளில் நம்மளால குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா அன்னைக்கு வீட்டிலேயே விரதம் இருந்து நம்ம பூஜை செஞ்சுக்கலாங்க. குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்றவங்கலாம் முருகன் இல்லைன்னா அம்பாளை குலதெய்வமா எடுத்து இந்த அமாவாசை நாளில் நீங்க பூஜை செய்யலாங்க. இது மாதிரி யாரெல்லாம் அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே உங்களோட குலதெய்வம் பேர் என்ன அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணுங்க. குலதெய்வத்தை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா இந்துக்கள் வழிபாட்டிலேயே இந்த அமாவாசை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்தை தாங்க பிடிச்சிருக்குது. அதாவது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை இது மாதிரி எல்லா அமாவாசையுமே ரொம்பவே விசேஷமான அமாவாசைகளாக தாங்க சொல்லப்படுது. இந்த நாளில் நம்மளோட முன்னோர்களின் வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்குங்க. முன்னோர்களை பித்ரு அப்படின்னு நாம சொல்லுவோம். இந்த நாளில் முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசல்ல நிற்பாங்க அப்படின்னு காலம் காலமா இருந்து வரும் ஒரு நம்பிக்கைங்க. இப்படி நம்மளோட முன்னோர்கள் வரும் இந்த நாளில் அவங்களுக்கு பிடிச்ச உணவை நம்ம படையிலிட்டு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க. ஏன்னா அந்த நாளில் தான் பித்ருக்களுக்கு அதிகமான பசியும் தாகமும் இருக்கும் அப்படின்னு தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க. இது மாதிரி படையல் போட்டு வழிபட முடியாதவங்க முன்னோர்களை நினைச்சு வீட்டிலேயே கூட அன்னைக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து கூட வழிபாடு செஞ்சுக்கலாங்க. இதைத்தான் நாம தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட புண்ணிய ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்நிலைகளுக்கு கூட அன்னைக்கு போய் நம்ம தர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கலாங்க. இது கூட நம்மளோட வழக்கத்துல தான் இருக்குது. இதனால பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள் நீங்கி நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்களும் நீங்கிருங்க. எல்லா வகையான சகல சௌபாகியங்களையும் நம்மளோட முன்னோர்கள் நமக்கு அருள்வாங்க அப்படின்னு மக்கள் இன்றளவிலுமே நம்புறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த அமாவாசை நாள்ல அவங்களுக்கு பிடிச்ச உணவை நம்ம படையிலிட்டு அது காக்கைக்கு சாப்பிட வைக்கணுங்க. ஏன்னா இந்த அமாவாசை நாள்ல காக்கை உருவத்துல நம்மளோட முன்னோர்களை அந்த உணவை சாப்பிட
சாப்பிடுவதா மக்கள் வந்து நம்புறாங்க. இந்த அமாவாசையை பத்தி கருட புராணத்துல கூட முன்னோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குதுங்க. ஏன்னா இது வந்து பெருமாளை கருடனுக்கு போதித்தது போலத்தாங்க அமைந்திருக்குது. இந்த நாள்ல வந்து கண் திருஷ்டி போக்க வீடு, தொழில் செய்யற இடம் இப்படின்னு எல்லா இடத்துலயுமே பூசணிக்காய் இல்லைன்னா எலும்புச்சு பழம் இதெல்லாம் உடைத்து வழிபாடு செய்யறதும் வழக்கத்துல தாங்க இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் காலத்துல இருந்து நடைமுறை காலம் வரைக்குமே எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கிற ஒண்ணு தாங்க இது. இது மாதிரி அமாவாசையை பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய சேனல்ல பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க. அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்ப தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த மாசத்தோட கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாத தொடக்கத்துல இருந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாயும் லாபஸ்தானத்துல வந்து குருவும் இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே இப்ப சீக்கிரமா செஞ்சு முடிக்க முடியுங்க. அதுவும் சுலபமா செய்ய முடியும். செவ்வாய் வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறமா தாங்க உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகமாகும். இது கூடவே பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனியனோட தாக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு அடிக்கடி உடல்நிலையில ஏதாவது தொல்லை வந்துட்டு தாங்க இருக்கும். திடீர்னு விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குது. அதனால ரொம்பவே நீங்க ஷாக் ஆகுவீங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த உடல்நிலையில கொஞ்சம் நீங்க அக்கறை காட்டுறது ரொம்பவே அவசியமா தாங்க இருக்கு இந்த டைம்ல. இது மட்டும் இல்லாம சனிக்குரிய சிறப்பு வழிபாடு நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியெல்லாம் கிடைக்குங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா இந்த மாசம் முழுவதுமே கும்பராசியில தாங்க சூரியனும் சனியின் செயற்கையும் ஏற்பட போகுது. அதனால உங்க ராசிக்கு தன அதிபதியான சூரியன் வந்து அஷ்டமாதிபதியான சனியோடு சேர்ந்திருக்கிற இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு கடுமையான நேரமா தாங்க இருக்கும். நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலுமே அதுல வந்து வெற்றி அப்படின்னு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தாங்க. கொஞ்சம் மனபயம், மன போராட்டம், பணக்கவலை இதெல்லாமே உங்களுக்கு அதிகரிக்குங்க. பணத்துல வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கடனை நீங்க அடைக்கிறதுக்கோசரம் மற்ற கடன் எல்லாம் வாங்குறதுக்கான சூழ்நிலையில உருவாகுங்க. அதனால கடன் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வேலை செய்யற இடத்துல உங்க கூட வேலை செய்றவங்க உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குற வகையில தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் வேற ஜாஸ்தியா இருக்கிறது மட்டும் இல்லாம இவங்களோட தொல்லையும் சேர்ந்து உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா தாங்க இருக்கு. இந்த சூழ்நிலையில செவ்வாய் வந்து வக்கர நிவர்த்தி ஆக போறாருங்க. அதாவது மிதுன ராசியில இப்ப சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பிப்ரவரி 21ஆம் தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தி ஆக போறாருங்க. உங்க ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் தாங்க இந்த செவ்வாய். அவர் வந்து பலம் பெறும் இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேர்ப்போகுதுங்க. அதாவது நீண்ட நாளா நடைபெறாத காரியங்கள் கூட இப்ப துரிதமா நடந்து முடியுங்க. இடம், பூமி இது மாதிரியான வாங்கறதுக்கான யோகம் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குதுங்க. வண்டி வாகனம் கூட வாங்கிக்கலாம். இது மாதிரியான அசைய சொத்துக்கள் வாங்குறது மூலியமா உங்களுக்கு நல்ல ஒரு லாபம்லாம் கிடைக்குங்க. தொழில வந்து உங்களோட கூட்டாளிகள், பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு வந்து ரொம்பவே திருப்தி தர வகையில் தாங்க இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில நல்ல ஒரு லாபம்லாம் இந்த டைம் கிடைக்க போகுது. இது மாதிரி தொழில நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறது மூலமா நீங்க எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணலாங்க. மறுபடியும் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்ல கூட போடலாங்க. இது மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இரட்டிப்பு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இந்த மீன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய புதன் பகவானால, அதாவது 26ஆம் தேதி வந்து மீன ராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெற போறாருங்க. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் தாங்க இந்த புதன் பகவான். விரையாதிபதியான இந்த புதன் வந்து நீச்சம் பெறுவது உங்களுக்கு நன்மை தாங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு செலவுகள் இருந்தாலுமே கூட அதுக்கேற்ற வரவுமே வருங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு யோகமான காலமா தாங்க அமைய போகுது. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு முயற்சி ஏதாவது நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலை, படிப்புக்கு இப்படின்னு அது எல்லாமே இப்ப சாதகமாறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. ரிலேட்டிவ்ஸ் வகையில ஏதாவது ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் எல்லாமே மாறப்போகுதுங்க. இது கூடவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க கேட்ட இடமாற்றம் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. அதுவும் நல்ல ஒரு சம்பளத்துடன் கூடிய நல்ல ஒரு பொறுப்பும் கொடுத்து உங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட போகுது. ரொம்ப நாளா வேலை கிடைக்காதவங்களுக்கு கூட இப்ப வேலை கிடைக்க போகுதுங்க. அதனால நீங்க ஃபாரின் கம்பெனிக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா அது கூட இப்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா தாங்க இருக்க போகுது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சகாயஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் விளங்குறதால நீங்க எதிர்பார்த்த ஒரு சில காரியங்கள்ல வந்து உங்களுக்கு தாமதம் ஏற்படலாங்க. கொஞ்சம் டிலே தான் ஆகும். அதனால கொஞ்சம் பயப்படாமலே இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் வந்து புதனுக்குரிய சிறப்பு வழிபாடுகள் நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதுங்க, ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும். யாரையுமே நம்பி எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய கொடுக்காதீங்க. கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இதுவே பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொறுப்புகள்லாம் அதிகமாக போகுதுங்க. நீங்க வியாபாரம் செய்கிறீங்க, இல்லை தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட உழைப்புக்கேற்ற பலனும் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. இதுவே உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா மேலதிகாரிகளோட ஆதரவுலாம் உங்களுக்கு கிடைக்குங்க. கலைஞர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நல்ல ஒரு பாதையில உங்களுக்கு புலப்பட போகுது இந்த டைம். அதனால எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டைம்லயே. இந்த கடகராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த டைம் வந்து ஆசிரியர், பெற்றோர் இவங்களோட ஆதரவு வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்குங்க. அதனால நீங்க நல்லபடியா படிச்சு நல்ல மார்க்கும் வாங்க முடியும். இதுவே பெண்களா இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப சுமை வந்து அதிகமாகுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் வந்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு நடக்க போகுது. ஒரு சில தடைகளையுமே நீங்க சரி செய்யறதுக்காக நவகிரக வழிபாடு செஞ்சீங்கன்னாவே போதுங்க, நன்மைகளை கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க
அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.